திராவிட இயக்கம் வளர்ந்த இடங்கள் படிப்பகங்கள் தான் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு படித்திருக்கிற நம்முடைய கல்வி விகிதாச்சாரம் கூட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடையாது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் பத்திரிகையை தொடங்கினார். 100 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து இந்த இயக்கம் தொடர்ச்சியாக ஏராளமாக படிப்பு மன்றங்களை, வாசிப்பு மன்றங்களை, வாசிப்பு வட்டங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. தான் படிக்க முடியாவிட்டாலும் கூட நாளிதழ்களை வாங்கி போட்டு இளைஞர்கள் கையிலே கொடுத்து நீங்கள் வாசியுங்கள் என்று சொன்ன பெரியவர்கள் இந்த மண்ணிலே நிரம்பி இருக்கிறார்கள். 2 நோக்கம். ஒன்று வாசிக்க கேட்டுடலாம், இன்னொன்று அந்த பையனையும் படிக்க வச்சிடலாம். ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த படிப்பை, வாசிப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் செய்திருக்கிற பணிகள் இருக்கிறது. நீங்கள் அவ்வளவு சாதாரணமாக இந்த நாட்டில் படிப்பு வந்துடல. இந்த சாதாரணமாக நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற படிப்புகளோ நம்முடைய கல்லூரிகளோ கல்வி நிலையங்களோ அவ்வளவு எளிமையாக வந்தவை அல்ல. படிப்பதற்கும் கல்லூரியை திறந்ததற்கு பிறகு, கல்வியை திறந்ததற்கு பிறகு மடமடன்னு கதவை உடைச்சிக்கிட்டு நம்ம பையிலும் உள்ளே வந்துடல. அவ்வளவு யோசனை. படிக்கணுமா, படிக்கிற நேரத்தில் மாடு மேய்ச்சா நமக்கு லாபம் வருமே. ஏன்னா இன்னைக்கு வரை பல பேர் பேசுகிறான் பாருங்க, படித்து என்னத்தை கழிச்ச, வா மாடு மேய்க்கிறவனுக்குன்னா நான் அரசு உத்தியோகம் கொடுக்குறேன், அதுக்கு அவன் கம்ப்யூட்டரில் உட்காந்து எவ்வளவு ஆடு பால் கறந்துச்சுன்னு கணக்கு பாருங்கிறான். டே கம்ப்யூட்டர் தெரியணும்னா படிச்சிருக்கணும்ல. மடப்பெயர்லாம் நீ திரும்பி உட்காந்துருக்கிறான். நமக்கு இருக்கிற கோபம் என்னவென்றால், இத்தனை பேரை படிக்க வைப்பதற்கு அருமை தோழர்களே நாம் அரும்பாடுபட்டு இருக்கிறோம். இல்லை என்றால் இன்றைக்கு வடநாட்டிலே இருக்கக்கூடிய நிலைமை இங்கேயும் இருக்கும். அத்தகைய ஒரு சூழலில் கையில் எவ்வளவோ இன்றைக்கு கருவிகள் வந்திருக்கின்றன. ஆனாலும் நாம் படிப்பகங்களை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த விமான விபத்து, அதுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இங்கே இருந்து போனவர்கள், அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் படித்து அயல் நாடுகளுக்கு சென்றவர்கள், அதை படித்து இங்கிலாந்துக்கு போய் இறங்கக்கூடியவர்கள் என்று ஏராளமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவ்வளவு பேர் இன்றைக்கு படித்து அயல் நாடுகளுக்கு பயணிக்கிறார்கள். முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுன்னா என்ன வேலைக்கு போவாங்க? இப்போ நான் யோசிச்சு பாருங்க, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா என்ன வேலைக்கு போயிருப்போம்? துபாய்க்கு போயிருப்போம், இல்லை நம்ம சிங்கப்பூர், மலேசியாவுக்கு. இந்த மாவட்டத்தில் நான் காரைக்குடி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த மாவட்டத்திலேருந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு போவதென்றால் என்ன வேலைக்கு போவோம்? கப்பலில் தொங்கிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலை, துபாயில் ஒட்டகம் மேய்க்கிற வேலை. உடல் உழைப்பு தொழிலாளர்களாக நம்முடைய தந்தைமார்கள், எங்களுடைய தந்தைமார்கள், எங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்கிறார்கள். நம்முடைய தாத்தா எல்லாம் வேலைக்கு போனது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனது எதுக்கு வேலைக்கு போனாங்க? இதே மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க. மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களிலே போய் வேலை பார்ப்பதற்காக, இலங்கையின் தேயிலை தோட்டங்களிலே வேலை பார்ப்பதற்காக, பிஜி தீவின் கரும்பு காடுகளிலே வேலை பார்ப்பதற்காக, தென்னாப்பிரிக்காவின் சுரங்க தொழிற்சாலைகளை வேலை பார்ப்பதற்காக, பர்மாவிலே தேக்கு காடுகளிலே வேலை பார்ப்பதற்காக நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் ஒட்டுமொத்த பெரிய கப்பல்களிலே, பட்டிகளிலே மாடுகளை அடைத்ததை போல தரைத்தளத்தில் அவ்வளவு பேரை அடைச்சு கொண்டு போய் அங்கெல்லாம் நிப்பாட்டான். அவனும் வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போனான். நம்முடைய தாத்தா பாட்டி கூலி ஆட்களாக வேலைக்கு போன அந்த நாளிலே இருந்து இன்றைக்கு பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, வழக்குரைஞர்களாக, மிகப்பெரிய அறிவியல் விற்பனர்களாக உலகம் முழுக்க நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்து இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும் இருபாலரும் செல்கிறார்களே. இந்த மாற்றத்திற்கு காரணம் திராவிட இயக்கம் தோழர்களே. படிப்படியாக நாம் உருவாக்கி அழைத்தவர்களை படிக்க வைத்த படிப்பு காரணம். ஏன் இந்த இயக்கம் மீண்டும் மீண்டும் படி 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 என்று அழைக்கிறது? நீங்க அவ்வளவு எளிமையா இல்லை. நீங்க படிக்க வரணும்னா, நமக்கு ஏற்கனவே சொன்னதை போல பெண்களை படிக்க வைப்பதற்காக இந்த இயக்கம் எவ்வளவு செஞ்சிருக்கு. படிக்க போக கூடாதுன்னா பிள்ளைன்னா உனக்கு எதுக்கு, நீ அடுப்புதுற பெண்ணுக்கு படிப்பதற்குன்னா தந்தை பெரியார் தான் சொன்னார், பெண்களிலே கைகளிலே இருந்து கரண்டிகளை பிடுங்கி விட்டு அவர் கைகளே புத்தகங்களை கொடுங்கள் என்று. படிக்க தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறது. படிப்பவர்களை முன்னுதாரணமாக காட்டுகிறது, படிப்பவர்களை முன்னிறுத்துகிறது. முதன்முறையாக காவல்துறையிலே பெண்களை சேர்க்க வேண்டும் என்று ஆணையிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் ஒரு குரூப் மட்டும்தான் படிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு. பார்க்கிறார். 1989ஆம் ஆண்டு ஏறத்தாழ 13 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார். பெண்களுடைய கல்வி விகிதத்தை உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பள்ளிக்கூடத்தில் பெண்களுடைய கல்வி விகிதம் ரொம்ப குறைவா இருக்கு.
8ஆம் வகுப்பு வரைய படிச்சா 5000 ரூபாய் திருமண நிதி உதவி தொகையா தர்றேன் அப்படின்னு அறிவிச்சார். அது ஏற்படுத்திய மாற்றம் இருக்கிறதே தோழர்களே, ஒரு தலைகீழ் புரட்சியை தமிழ்நாடு நிகழ்த்தி காட்டியது. அப்படியே எல்லாம் சரி பார்த்தேன், சரி கழுத படிச்சுட்டு தான் போகுது. சொல்றப்ப பாத்தீங்கன்னா பொட்ட கழுத படிச்சு என்ன பண்ண போகுது? இப்படி இருந்த மனநிலையில கல்யாணத்துக்கு 5000 ரூபாய் தரேன்றாங்க. சரி படிச்சுட்டு தான் போகட்டுமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரை என்ன பண்ணான்னா, வயசுக்கு வந்தா பொம்பளை பிள்ளைய வெளியில அனுப்பக்கூடாது, பூட்டி வச்சிடணும் வீட்டில். உங்க காலம்தான், கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நாங்கெல்லாம் அயலி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அல்லது வரலாற்றை படித்து தெரிந்து கொள்கிறோம். அந்த சூழ்நிலையில இருந்து அதை உடைப்பதற்கு பிஸ்கட் எங்க கொடுக்குறோம்னா, கல்யாணத்துக்கு காசு கொடுக்குறோம்னு ஒரு பிஸ்கட்டை கொண்டு வந்து கொடுக்குறோம். அதை பார்த்து அப்படி மெதுவா உள்ள இழுக்கிறோம். 8ஆம் வகுப்பு வரையே படிச்சிடறாங்க. அப்ப அடுத்து 96ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிறார். பெண்களுடைய கல்வி விகிதத்தை உயர்த்துவதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் யோசிக்கிறார். 8ஆம் வகுப்பு வரை நடுநிலை பள்ளி வரை படிக்கக்கூடிய பெண்கள் அத்தோடு முடிந்து போய் விடுகிறார்கள். ஏன்னா நடுநிலை பள்ளி ஏதோ ஒரு இடத்துல பக்கத்துல இருக்கு, ஊருக்கு பக்கத்துல இருக்கு. கிராமப்புறங்கள்லாம் ஒரு 2 கிராமத்துக்கு நடுவில் ஒரு நடுநிலை பள்ளி இருக்கு. அதை தாண்டி படிக்க வர மாட்டாங்க. அப்படியா, சரி கேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணு. 10ஆம் வகுப்பு வரைய படிச்சா 10,000 ரூபாய் தர்றேன் கல்யாணத்துக்கு. 8ஆம் வகுப்புல இருந்து அதிக மாணவிகள் 10ஆம் வகுப்புக்கு படிக்க வந்தது அதற்கு பிறகுதான் தோழர்களே. நீங்க இவ்வளவு சாதாரணமாலாம் நம்மளால ஸ்கூலை திறந்தவன அனுப்பிச்சிடல. இப்ப நாங்களே இங்க வந்து பார்த்துருப்பீங்க, வல்லத்துல நம்முடைய பல்கலைக்கழகம் இருக்கு. இன்றைக்கு அது தொடங்கப்படுகிற போது, பாலிடெக்னிக் தொடங்கப்படுகிற போது மகளிர் பாலிடெக்னிக், மகளிர் பொறியியல் கல்லூரி. ஏன் அப்படி தொடங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? ஏன்னா பசங்களோட சேர்ந்து பிரிச்சா ஏதாவது ஆய் போயிடும்னு பயந்து எங்கேயாவது தனியா இருக்குமான்னு யோசிச்சாங்க. அப்ப மகளிர் பாலிடெக்னிக் தொடங்குகிறோம், மகளிர் படிக்க தொடங்குகிறார்கள். மகளிர் பொறியியல் கல்லூரியை உலகத்திலேயே முதன்முறையாக தொடங்குகிறோம். பெண்கள் அதுக்காகவே அவ்வளவு பேர் வந்து திரண்டு நிற்பாங்க. ஏன்னா படிக்க வைக்க வேண்டும், ஆனால் ஆண்கள் இருக்கிற இடத்துல எப்படி படிக்க வைக்கிறதுங்கிற தயக்கம். அப்ப இதை உடைக்க வேண்டும். அடுத்து 10ஆம் வகுப்பு 10,000 ரூபாய். மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார். 12ஆம் வகுப்பு வரை படித்தால் 25,000 ரூபாய் தரும் இந்த அரசு என்று சொல்லுகிறார் 2006. அப்பதான் அடுத்து மேல்நிலை கல்விக்கு பெண்கள் போகிறார்கள். இதெல்லாம் தலைவர் கலைஞர் காலம் வரைக்கும். அதுக்கு பிறகு 10 ஆண்டு காலம் ஒரு 2 ஆட்சி இந்த நாட்டில் நடைபெற்றது. மீண்டும் 2021 நம்முடைய சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் அடுத்து மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார். நண்பர்களே, நமக்கு தெரிந்ததுதான் என்றாலும் கூட இந்த நோக்கத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், உயர்கல்வியில் தமிழ்நாடு எப்படி பள்ளி கல்வியில் காமராஜர் காலம் பொற்காலம் என்று கருதப்படுகிறதோ, கல்லூரி கல்வியிலே தலைவர் கலைஞருடைய காலம் பொற்காலம் என்று கருதுகிறோமோ, அப்படி உயர்கல்வியிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய காலம் பொற்காலம் என்று கருதப்படக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று அறிவித்தார். அதனுடைய காரணமாக தான் கல்லூரியில் படிக்க போகிற பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று அறிவித்தார். 25,000 என்ன எப்படி பிரச்சாரம் பண்ணா, 25,000 கல்யாணத்துக்கு கொடுத்தது நிறுத்துறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறான்னா. 3 ஆண்டுகள் குறைந்தபட்சம் கல்லூரி படிப்பு, 3 12 36, மாசத்துக்கு 6,000 ரூபாய். காலேஜுக்கு கூட லீவ் உண்டு, ஸ்டடி லீவ் உண்டு, செமஸ்டருக்கு ஹாலிடே உண்டு. ஆனால் நம்முடைய முத்தமிழறிஞருடைய மைந்தர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தரக்கூடிய மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகைக்கு ஒரு நாளும் விடுமுறை கிடையாது. மாதந்தோறும் 1000 ரூபாய். இன்ஜினியரிங் படிச்சா 4 வருஷம் 48,000 ரூபாய். மேற்படிப்பு படிச்சா மினிமம் MA படிச்சீங்கன்னா 2 வருஷம், அது ஒரு 24,000 ரூபாய். MBA படிச்சீங்கன்னா 3 வருஷம், அது ஒரு 36,000 ரூபாய். மிக குறைந்தபட்சமாக 36,000 தொடங்கி மிக அதிகபட்சமாக 84,000 ரூபாய் வரைக்கும் படிக்கிறதுக்காக, அதுவும் கல்லூரி படிப்பதற்காக இந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. படிக்கிறதுக்கான நோட்டு புத்தகத்திலிருந்து, சீருடையிலிருந்து, செருப்புலிருந்து, பையிலிருந்து, பாட புத்தகத்திலிருந்து, பேனா, பென்சில், கால்குலேட்டர், கம்ப்யூட்டர், லேப்டாப், ஐபேடு, சிம் கார்டு முதற்கொண்டு இவ்வளையும் கொடுத்து 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 இந்த அரசு ஏன் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது? படித்ததனால் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை கண்கூடாக பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? இப்ப இன்றைக்கு பல பேர் அரசியல்ல வந்தவங்களை பத்தி சொன்னாங்க. உமா அவர்கள் சொன்னார்கள், படிடா பரமான்னு ஒரு படத்துல ஒரு
மீம்ஸ் ஒன்று பல நேரங்களில் சுத்திட்டு இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு 2-3 பேருக்கு தான் அதிகம் பரவப்படும். ஒன்று பிஜேபி காரனா இருப்பான், இல்லைன்னா ரொம்ப அரிதாக நம்ம அதிமுகவிலே 1-2 பேர்கிட்ட அந்த சொல்லு பயன்படும். நம்ம சேக்கலார் எழுதின கம்பராமாயணத்தை படித்தவர் இருக்கிறாரு பாருங்க, அவருக்கு போடும்போது அந்த படத்தை போட்டு கீழே படிடா பரமான்வான். மிச்சப்படி எல்லாம் பிஜேபி காரன் தான். அவன் சொல்ற கமெண்ட் மட்டும் எல்லாத்தையும் போட்டோம்னா அதான் வரும். இன்றைக்கு அந்த சூழலில் யாரை கொண்டு வந்து நிறுத்த பார்க்கிறார்கள் என்றால், அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்களை சினிமா பைத்தியங்களாக்கி திரைப்பட நட்சத்திரங்களை காட்சிக்கு கொண்டு வந்து அவர்கள் மூலமாக ஓட்டை பெற்று இந்த மக்கள் பிரித்து விடலாம் என்று கருதுகிறார்கள். இதை தான் பல பேர் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் கட்சி ஆரம்பிச்சாரு. அவருடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஓட்டுக்கு அது வரைக்கும் வராத ஆள் இருக்கு பாருங்க, 18 வயசு கீழே இருக்கிறாள், அவர் தான் என் டார்கெட்டு, டிக்டாக் பார்க்குறவன் தான் என் டார்கெட்டுன்னு அவர் வேலை பார்த்தார். ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது என்றால், அப்படி படிக்காதவன் தான் என் டார்கெட் நினச்சிக்கிட்டு இருக்கவனை எல்லாம் படிக்க வச்சு அவெல்லாம் படித்து மேலே வரும்போது கொஞ்சம் அறிவு வந்து இவனுக்கு ஓட்டு போடாமல் நகண்டு போயிடுறான். அதனால தான் இப்போ ஒரு ஆள் காலியாகி போய் அடுத்து இன்னொரு ஆள் கிளம்பி வந்திருக்கு. நாங்கள் தொடர்ச்சியாக படிக்க வச்சுக்கிட்டே இருப்போம், திரும்ப படிப்பகங்களை நடத்துவோம், கல்வி மன்றங்கள் நடத்துவோம், நூலகங்களை திறப்போம். ஏன்னா தன்னுடைய ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனைகளாக திசை கொண்டாக மிகப்பெரிய நூலகங்களை உருவாக்கி இருப்பதை, மாவட்டந்தோறும் நூலகங்களை உருவாக்கி இருப்பதை நம்முடைய தோழர்கள் சொன்னார்களே, அதைத்தான் இந்த அரசு தொடர்ச்சியாக செய்யும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கருவி கையில் ஏராளமான கருவிகள் வந்திருக்கு, வாட்ஸ்அப் வந்திருக்கு, ஃபேஸ்புக் வந்திருக்கு, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தகைய செய்திகளை பரப்புகிறார்கள். இப்போ கூட நம்முடைய அண்ணன் தமிழ்ச்செல்வன் ஒரு செய்தியை எடுத்து காமிச்சாரு. இந்த நடந்து முடிந்த விமான விபத்தில் ஒரு பகவத்கீதை மட்டும் எரியாமல் பாதுகாப்பாக இருக்கிறது, பகவத்கீதையினுடைய மகாத்மியம் பாருங்கள் அப்படின்னு செய்தி எழுதியிருக்கிறான். இந்த பகவத்கீதைக்கு உண்மையிலேயே சக்தி இருக்குமே, ஆனால் அந்த விமானம் எரியாம காப்பாந்திருந்திருக்கு. என்ன சொல்லணும், ஒரே ஒரு பகவத்கீதை இருந்தது, ஒட்டுமொத்த விமானத்தையும் காப்பாற்றி 300 லட்சம் பேர் சாகாம காப்பாத்துச்சுன்னு சொன்னா அது பக்தி. இப்ப கடவுள் இல்லைன்னு நாங்க சொல்றதுக்கு அவன் போட்டிருக்கிற அந்த செய்தி தான் உதாரணம். பகவத்கீதை மட்டும் இல்ல, அந்த ஏர்போர்ட்ல இருந்து 2 கக்கூஸ் கதவும் தான் எரியாம இருக்கு, அது வாங்கிய சக்தி மிகுந்தது. இவ்வளவு முக்கியமான நிகழ்வில் கூட மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கு ஏராளமான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். நேத்து ஒரு ஆளு ஜோதிடர் ஷெல்வின்னு ஒருத்தர் இருக்கிறார். இவங்க பேர்லாம் சொல்றதுக்கு நாக்கு கொஞ்சம் சுளுக்கிக்கும். ஷெல்வி அவர் பேர் சொல்லும் போது அவர் ஒரு கருத்து வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னார் என்று குமுதம் பக்தி ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கிறான். பார்ப்பீங்க, நீங்க பார்க்கணும், அடுத்தடுத்து வரும், கேள்வி கேட்பான், பதில் சொல்லணும். அதுக்காக சொல்றேன் நான். அவர் சொல்லுகிறார், ஆணி மாதம் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு பலன் சொல்றாரு. ஆணி மாதத்துல வந்து மழை பெய்யணுவாங்க, பெய்யாது, வெள்ளம் வரும்னுவாங்க, வராது. ஆனால் விபத்து நடக்கும் என்பதற்கான காரணம் விமான விபத்தெல்லாம் நடக்கலாம் என்று எழுதியிருக்கிறார். அவன் இதை எடுத்து போட்டு செல்வி அன்றே சொன்னார் நடந்ததுன்னு சொல்றான். இப்ப நடக்கிறது என்ன மாசம் தமிழ்ல? வைகாசி மாசம். கொஞ்சமாவது உனக்கு அறிவு நாணயம் வேணாமா? ஜோதிடம் என்பது என்ன? குறித்த நேரத்தில் நடக்கும் என்று சொல்லத்தக்க அறிவியல். அதான் நீ சொல்ற, இந்த நேரத்தில் நடக்கும், இப்ப நடக்கும்னு சொல்லுவேன். பிறந்த நேரத்தை, அந்த நிமிஷத்தை, அந்த நொடியை கணக்கு பண்ணாதாங்க நாங்க கரெக்டா சொல்ல முடியும்னு சொல்றீல்ல. ஆணி மாசத்துல நடக்கும்னு இவன் மாட்டு அடிச்சு விட்டதை வைகாசி நடந்ததுக்கு பொறுத்து பார்க்கறான். உலகம் முழுக்க இப்படி ஏராளமான முட்டாள்கள் இருக்கிறா. பாபா வங்கான ஒரு ஆளை கிளப்பி விடுவான், அங்க நாஸ்டடாமஸுமா, பெரிய அறிவாளிமா, பெரிய புத்திஜீவி, தொலைநோக்காளர், தீர்க்கதரிசி என்றெல்லாம் பல பேரை கிளப்பி விடக்கூடிய முட்டாள்தனங்கள், மூடத்தனங்கள் ஏராளமாக வாட்ஸ்அப்ல பரப்பப்படுகின்றன. வாட்ஸ்அப்பை பார்த்து உடல்நலனை கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள், வாட்ஸ்அப்பை பார்த்து மனநலனை கெடுத்துக் கொள்ளவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிற சூழலில் இதையெல்லாம் தாண்டி இன்னும் தீவிரமாக அவற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், விவாதிக்க வேண்டும். சரியானவை எவை என்று ஆழ்ந்து அறிந்து தெரிந்து கொள்வதற்குத்தான் நூலகங்கள் வேண்டும் என்று இந்த இயக்கம் கருதுகிறது. அதற்காகத்தான் படிப்பகங்கள் வேண்டும் என்று இந்த இயக்கம் கருதுகிறது. மூட நம்பிக்கையை சர்வசாதாரணமாக திண்ணைகளிலே இருந்து பரப்பிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப்புகளின் வழியாக ஏராளமாக பரப்புகிறார்கள். அவற்றையெல்லாம் புறக்கணிக்க வேண்டும், அவற்றையெல்லாம் புறந்தள்ள வேண்டும். அந்த பொய்களை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டும் என்றால் ஆழ்ந்து கற்கின்ற அறிவு வேண்டும் என்பதற்காகத்தான் நாடு முழுக்க இத்தகைய படிப்பகங்களை, நூலகங்களை நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.